வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். பகுதி 20. ஜடாயு உயிர் நீத்த படலம். ராவணன் பிராட்டியை வினாவுதல். இருப்பவர் யார், இங்கு தவத்தோர் யார் என விருத்தனாய் வந்த அரக்கன் வினவினான். விருந்தினரான இவர் விகல்பம் அற்றவர் என விவரங்களை விளக்கினாள் வைதேகி. மன்னவனாம் என்னவனை அறிவீரன்றோ? என்ன கேட்டனன் காதுகளால், கண்டிலன் கண்களால் என்றவன். காட்டிடை இரவு பகல் அரிது இருக்கின்றீரே, யாருடை மகள்? என்ன ஜனகன் மகள் ஜானகி என்றாள். எவ்விடமிருந்து எய்தினீர் இவ்விடம் கேட்டாள். முக்காலமும் தவம் செய்து வனத்தில் வசித்த நான் வல்லவ வேந்தனின் லங்காபுரி சென்று நல்லுபதேசங்கள் நல்கியபடி இருந்ததும் நன்று. 10 தலைகள் கொண்ட ராவணேஸ்வரன் புகழ் 8 திக்கும் பாதாளம் வானுலகும் எதிரொலிக்கும். நாற்கடல் சூழ் இலங்கைக்கு அவன் அதிபதி, அவனுடை பெருமை இயம்பிடும் சொற்களோ தமிழில் குறைமதி. பிரம்மனின் வழிவந்தவன், மூ உலகையும் ஆள்பவன், இந்திரனின் தலைவனவன், எழுத உண்ணா ஆணழகன், வேதமிசைக்கும் நாவான், கையிலை மலையெடுத்த தோளான், இதமான துணை தேடி இழைத்துவிட்ட வாளான் என்றான். தவம் புரிந்த நீவீர் வேதியருடன் வசிக்காமல் அவச்செயல் புரியும் அரக்கருடன் வசிக்கிறீரே. என்ன தேவரை போல் கொடியவரல்லர் நிருதர்கள், தவசியர்க்கு நிருதரே நல்லார் போலும் என்றான். கேடு கெட்ட அரக்கர் எல்லாம் வேண்டுமுறு எடுக்க வல்லார், பாடுபட்ட பயனை எல்லாம் மாயையினால் தடுக்க வல்லார், காடுதனில் தவமுனிக்கு காலனாக இருந்திடுவார், கெட்டாரை சேர்ந்த நல்லாரும் கெட்டாரே. தொடர்ந்தாள். அறம் தரும் வள்ளலாம் எம்பெருமான் இவ்வனத்துள்ளே அரும் தவம் புரிந்த வண்ணம் இருக்கின்ற தினத்துள்ளே அல்லல்கள் பல செய்து அதர்மங்கள் புரிகின்ற அரக்கர்கள் தம் வருக்கத்தோடு இறப்பர் என்றாள். அவள் உரை கேட்டு இருளடைந்த ராவணன், யானையின் இனத்தை இளமுயில் கொல்லுமா, ஆண் சிங்கங்களை அழித்திடுமா புள்ளிமான், வைகோல்கள் வாட்களாவது அதிசயம்தான் சினந்தான். ராவணன் தன் வேடம் நீங்கல். கொப்பளித்த கோபத்துடன் கிழவனுரு களைத்தவன் 10 தலையுடன் 20 தோளுமாய் எதிர் நின்றான். 20 கண்களும் இரத்த நிறத்தில் சிவந்து எரிந்தன. திறன்தோள் 20 பருத்து பெரிதாய் விரிந்தன. விண்ணவரின் ஏவலேற்போர் வீரத்தை ஏற்றிடாமல் மண்ணின் புழுவாம் மானிடரை போற்றுகிறாயே என்று வெகுண்டு எழுந்தவன் பின் குழைந்து பேசினான். நடுக்கமுற்றவள் பின் கலங்கி கூசினாள். முன்னம் எவரையும் கும்பிடக் குனியா தங்க மகுடமாய் உனை தலைமேல் உயர்த்துவேன், இதயத்தில் உனை நான் இனிது இருத்துவேன் என கண்ணில் வழியும் காமத்துடன் சொன்னான். தளிர்கரங்களால் செவிப்பறைகளை அழுந்த அறைந்தாள். உவியொழுக்கம் அறிந்திடாத அரக்கர் கரசனே, காகுந்தனின் வெம்சரம் உன்மேல் வீழ்வதற்குள் காக்கும் துணிவிருந்தால் ஓடி ஒளிந்திடு என்றாள். வெம்சரம் என்றா சொன்னாய்? வெடித்து சிரித்தான். மலைமேல் தொடுக்கும் பூங்கணையது என்றான். ஏற்றுக்கொள்வாயா என ஏங்கித் தொழுதான். பற்றிய திருவடியில் தலை வணங்கி விழுந்தான். பெருமானே, மானை வேண்டினான் நாசமானேனோ, இளையோனை விரட்டினான் மோசமானேனோ என பருந்தின் பிடியில் அகப்பட்ட குஞ்சு போல் வருத்தம் மிகுந்திட சுருங்கினாள் பஞ்சு போல்.
விரும்பாத பெண் மீது உன் விரல் பட்டால் சிரங்கள் 10 சிதறி விழுந்திடும் என்ற பிரம்மன் விடுத்த முந்தைய சாபத்தால் கரத்தால் தேவியை தீண்டலை தவிர்த்தான். பெயர் தெடுத்தான் பண்ணசாலையை தரையோடு, விரைந்தான் விண்வழி தேர் வைத்த நிலத்தோடு. வியர்த்த பிராட்டியோ அயர்ந்தாள் வியப்போடு, மயக்கமுற்று விழுந்தாள் தேரில் பயத்தோடு. அறமே, தர்மமே, நியாயமே, நேர்மையே, அறிவீரோ எனக்கிழைத்த அவநிலையை. மேகமே, சோலையே, காடுரை தெய்வமே, புகழ்வீரோ ராகவனிடம் என் நிலைமையை. மலையே, மரமே, குயிலே, மயிலே, என் மன்னவனை அழைத்து வருவீரோ என தண்ணீரை விட்டு எடுத்த மீனாய் துடித்தாள். துடித்து எழுந்தவள் மடிந்து விழுந்தாள். கள்வன் போல் என்னை கவர்ந்து செல்கிறாயே, வல்லவனாயின் மன்னவனின் வில்லுக்கு முன்னில். என்ன ஒன்றென்னை அம்மானிடர் உன்னை கொள்வாராயின் கொள்ளட்டும் என்று கொக்கரித்தான் அரக்கன். ஜடாயு உயிர் நீத்த படலம். ஜடாயுவின் வருகை. நிந்தித்த அவள் நெஞ்சம் நீரோடையாய் சலசலக்க, நில்லடா எங்கே நீ செல்கிறாய் சொல் என்றபடி பொன்மலையாம் மேருமலை போல் பறந்து வந்தான் மின்னிடும் மூக்குடைய ஜடாயு எனும் கழுகு கிரைவன். பருத்த மரங்கள் பெயர்ந்து உடைந்தார் போலும், பரந்த கடலும் பொங்கி எழுந்தார் போலும், பெரும் காற்று புயலாக வீசி அடித்தார் போலும் சிறகுகள் இரண்டையும் விரித்து பறந்தான். கேடுற்றவனே, என்ன தொடங்கினை நீ இன்று? சுற்றத்தோடு நின் வாழ்வும் சுட்டொழிந்திடும் திரும்பு. பேதாய் பேருலக பிராணிகளின் மாதா அனையாளை யாதாக மனம் கொண்டு நினைந்தனை இயம்பு. உத்தமியை தந்திரமாய் நீ சிறையெடுத்தால் அத்தனை திசைகளையும் நான் மறைத்திடுவேன். 10 தலைகளையும் பறித்து எடுப்பேன். உன் எந்திர தேரையும் எதிர்த்து தடுப்பேன். முத்தேவருள் மூல முதற்பொருளாம் பரபிரம்மம் இத்தரை மேல் மானிடராய் பிறப்பெடுத்தது உன் கர்மம். பித்தான உன் சிந்தனையை சிதைப்பதே என் சித்தம். அப்பாவி அன்னையை நீ அபகரிப்பதா தர்மம்? சீறினான். ராவணனின் சினம். சுட்ட எறும்புண்ட நீர் கூட வெளிப்பட்டிடலாம், கரும்புண்ட சொல்லுடையாள் கட்டாயம் மீள்கிழள். அடக்கி பேசி கடிது காட்டு அம்மானிடரை என சந்திரகாச வாளி நின்று நெருப்பு உக சிரித்தான். அன்னமன்ன அனையாளோ உன்னை விட பயந்தாள். அஞ்சேல் அன்னையே, அரக்கரின் கருவுடல் முழுதும் மிஞ்சாமல் பீய்ந்திடும். வருந்தேல் இனிமேல் வாஞ்சையுடன் பேசினான் தசரதனின் நண்பன். ராவணனும் ஜடாயுவும் பொறுதல். இடியொத்த முழக்கத்தோடு சிறகுகளை விரித்தான். முடிக்கவசம் 10ஐயும் முடிந்தவரை விசிறினான். வீணை கொடியையும் தன் அலகால் கிழித்ததும் தானை தலைவனின் சீற்றமோ பெருகி வழிந்தது. கூறிய அம்புகளை குறிவார்த்து விடுத்தான் நிருதன். சீரிய அம்பினை சிறகால் தடுத்தான் கழுகு அரசன். பின் சக்கர படையெனும் மூக்கினை ஆட்டி அரக்கனின் ரத்தன குண்டலங்களை இழுத்து கலைத்தான். 7 கணைகளை இலங்கை வேந்தன் எய்தான். அழுந்தாது கழன்றன அத்தனை கணைகளும் மெய்தான். ஒளிரும் பொன் அம்பினை ஜடாயு மேல் பொழிந்தான். தளர்ந்து விழுந்த ஜடாயு எழுந்த பின் உமிழ்ந்தான். சொரிந்தான் நிருதன் 100 பாணங்களை ஒரு சேர. பறவை பறித்த பாணங்களை எவ்விதம் நான் கூற? எரிந்தான் திரிசூலத்தை சரியாக பொருந்த. ஏற்றான் மார்பினில் தேவரும் முனிவரும் பிரமிக்க. சிலிர்த்து தள்ளினான் குத்திய திரிசூலத்தை. வளைத்து கடித்தான் தேர் சாரதியின் சிரத்தை. தண்டத்தால் அரக்கன் ஜடாயுவை அடித்தான். அவனும் மண்ணில் வீழ்ந்த மால்வரை போல் துடித்தான். விண்மேல் விரட்டினான் சாரதியற்ற வெறும்
தேரை. உன்மேல் தீப்பட்டார் போல் துடித்தாள் ராமனின் கோதை. தளர்ந்த அன்னையின் தன்மையை கண்டதும் தெளிந்து எழுந்து உயிர்த்தான் மறுபடியும். இன்னமும் எங்கி நீ போவாயடா என்றிறைந்தபடி எழுந்தவன் தேர்மேல் விழுந்தான் விரைந்தபடி. பாய்ந்து இடித்தான் தண்டாயுதத்தை தன் சிரத்தால், பீய்த்து கிழித்தான் அம்பு புட்டிலை தன் நகத்தால். இவன் உயிர் உண்ணலே உகந்ததென நீண்ட வாளினை தசமுகன் எரிந்ததும் துண்டாகி விழுந்தன ஜடாயுவின் சிறகுகள். பன்மடங்கானது விண்ணவரின் துயரங்கள். மானினை கோரிய என் மடமையை பாரீர், நும் தந்தையின் நண்பனை காணிட வாரீர். வல் துணையாய் வந்தவனும் ஆண்டனனே, புகழ் இனி ஏதென்று புலம்பினாள் பேதை. தேரையும் பரிகளையும் பாகனையும் அப்பறவை கோரமாய் குத்தி கொன்று அழித்ததால் பெயர்த்தெடுத்த நிலத்தோடு பிராட்டியையும் பருத்த தோள்களில் பொருத்தியபடி பறந்தான். சிறகிழந்து மயங்கிய ஜடாயு சற்று தெளிந்தான். வந்திலரே மைந்தர் இருவரும் என மனம் தளர்ந்தான். பூங்கொடியை தொலைத்தேனே என மனம் அயர்ந்தான். புயற்காற்று அடித்ததோ என உடல் வியர்த்தான். அசோகவனத்தில் சீதையை சிறை வைத்தல். வஞ்சியை தீண்டிட அஞ்சிய நிருதனும் நஞ்சியல் அரக்கர் சூழ் அசோகவனம்தனில் சிஞ்சுப மரத்திடை சிறை வைத்தான். நாமினி சின்னவன் நிலையினை நோக்கிடுவோம். அண்ணியிட்ட ஆணைப்படி கானகத்தில் அலைந்தவன் அண்ணன் குரல் வந்த திக்கில் தவித்தபடி விரைந்தனன். கண்டுவிட்ட தமையனையும் களிப்புடனே அணைத்தனன். எம்பிரானும் பிரியத்துடன் தம்பியோடு பிணைந்தனன். தழுவிய அண்ணன் வினவினான், இவ்விடம் வந்தது ஏனோ? அழைத்த நுண்குரலால் அன்னையவள் குழம்பினள். வல்வாய் அரக்கனின் உரையிது என்பதை மறுத்தனள். செல்வாய் விவரமறிந்து வர நில்லாது என்றனள். போகாதிருந்தால் தீயிடை வீழ்ந்திட துணிந்தனள். இருதலை கொள்ளி எறும்பாய் துடித்த நான் மறுத்தலை விடுத்து இவன் வந்தேன் என்றபடி உருக்கமாய் உரைத்தான், இறுக்கமாய் அணைத்தபடி. இத்துடன் பகுதி 20 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 21 தொடர்ந்து வரும்.